அற்புதமான தருணத்தில் நம்ம வந்து இப்போ இண்டூர் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படா போயிட்டு இண்டூர் இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மொபைல், இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இந்த 2020 வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த தகவல் தொடர்பு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. இதுவே நம்மளுக்கு இவ்வளோ போர் அடிக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 8 நாள் பணி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 மாத காலம் விண்ணில் பறந்து சாகசம் செய்துவிட்டு அந்த பெரும் புரட்சியோடு வந்திருக்கின்றார். அவரை நாம் வரவேற்போம். அவருடைய பொறுமையை சாதிப்போம். இந்த உலக சாதனைகள் உலக நாடுகள் ஃபுல்லாக டாக் ஆஃப் த வேர்ல்டு ஏன்னு கேட்டிங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் தான். அப்படியாப்பட்ட சுனிதா வில்லியம்ஸோட ஃபாதர் வந்து தீபக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவர். அந்த பாண்டியா அப்படிங்கிற பட்டப்பேர் உள்ளவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. கட்சு போன்ற பகுதியில் நிறைய தொடர்புகள் உண்டு. இங்கே பாண்டியர்கள் படையெடுப்பின் போது பாண்டியர்கள் போய் குஜராத்தில் குடியேறியவர் தான் பாண்டியா பட்டம் பெற்றவர். அப்படி இருக்கும்போது சுனிதா வில்லியம்ஸ் ஒரு தமிழர் என்பதில் நாம் பெருமை கொள்வோம். அவருடைய சாதனையை போற்றுவோம். ஒரு வீர தமிழ் பெண்மணி, ஒரு ஆரண்ய தமிழ் மரபில் பாண்டியருடைய ரத்தமுடைய தமிழ் பெண்மணி ஒரு உலக சாதனை புரிந்திருக்கிறார். அவருடைய பொறுமையை போற்றுவோம். ஒரு இந்தியாவில் வந்து சகஜ நிலைக்கு வாழ்வதற்கு நாம் எல்லோரும் ஆசீர்வதிப்போம்.